இன்றைக்கி சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரைக்க தேவையான பொருள்: 1/2 மூடி துருவிய தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய். தாளிக்க வேண்டிய பொருள்: நல்ல எண்ணெய் 2 தேக்கரண்டி, 1 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிள்ளை, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கருவடகம். இதோடு சேர்த்து மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். 250 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பேனை வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். நல்லா சூடாகட்டும். சூடானே கடுகு பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே வெந்தயம், ஜீரகம், கருவடகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ப்ரௌன் நிறமாக வர மாதிரி நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதோடு ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே அதோட இப்போது மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோடு சேர்த்து தண்ணி இப்போது ஆட் பண்ணிடுறோம். 2 டம்ளர் தண்ணி. நல்லா பரட்டி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதை மூடி போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வந்தோடனே இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றிடுறோம். மூடி போட்டு திரும்பவும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம இதில் மீனை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீனை போட்டு லேசாக மீன் உடையாமல் நம்ம பரட்டி விடணும். ரொம்ப பரட்டினா
மீன் உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆல்மோஸ்ட் இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. கடைசியாக கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு இறக்க வேண்டியது தான். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்ப நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.